வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் இதயத்தில் குருதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற என் அருமை மிகு மாணவர்களை, இப்பொழுது நாம் வர்பு என்ற வேர்டுக்கு வரப்போகிறோம். ஒரு வாக்கியத்திலே வர்பு என்ற விஷயத்தை மட்டும் எப்படி பயன்படுத்துவது என்பதை முழுமையாக தெளிவாக குறைகளின்றி நாம் புரிந்து கொண்டாலே வாக்கியத்தை அமைத்து விடலாம். வர்பு தான் அங்கு இருக்கிற வாக்கியத்தில் மிக முக்கியமான விஷயம். இந்த வகுப்பை மிக கவனமாக மிக கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ வர்ப் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். பொதுவாக வர்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பேசிக்கலாக வர்பு என்பது ஆக்ஷன், ரெண்டாவது ஸ்டேட். இந்த ஸ்டேட் என்ற விஷயத்தை நாம் அப்படியே கொஞ்சம் பி இருத்தல், அதான் ஸ்டேட். ஆக்ஷன் வர்பு பி வர்பு, அடுத்தது ஹே வர்பு. இதை ஆக்ஷனாகவும் கருதலாம், இதை மாதிரி பி இருத்தல்ன்ற விஷயத்தையும் கருதலாம். அப்போ ஆக்ஷன் வர்புன்னா என்ன கண்ணு? எழுதுறது, சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்கிறது, இவைகள்லாம் என்ன கண்ணு? ஒரு ஆக்ஷன். அப்போ நான் கிளாஸில் இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், அவன் கிளவராக இருக்கான், ஹீ இஸ் கிளவர், எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறது பி வர்பு. வச்சிருக்கிறது, நாம் என்ன வச்சிருக்கிறோம் சொல்கிறது ஹே வர்பு. இதில் இந்த வர்புகளெல்லாம் நாம் மிக முக்கியமாக ஒன்று கருதணும். எல்லா வர்புகளும் ஒன்று மீனிங்கை தரும். இன்னொன்று இந்த வர்புக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ஹெல்பிங் வர்ப். இந்த ஹெல்பிங் வர்பு ஆக்சுவலாக முன்னாடி ஒரு மீனிங் வரும். இந்த ஹெல்பிங் வர்பில் நாம் என்ன சொல்லுவோம்? ஆக்ஸிலரி வர்புன்னு சொல்லுவோம். ஆக்ஸிலரி வர்பு மீன்ஸ் உதவி செய்கிற வர்பு. இந்த ரெண்டு பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது த ஃபஸ்ட் பார்ட், லேர்னிங் அபவுட் த வர்ப். இப்போ நான் மெயின் வர்பை பற்றி சொல்ல போகிறேன். மெயின் வர்புனா மீனிங் தர்ற வர்பு, ஆக்ஸிலரி வர்பு. மெயின் வர்புக்கு உதவி செய் மெயின் வர்புக்கு உதவி செய்கிறது ஆக்ஸிலரி வர்பு. அப்போ வாட் இஸ் மெயின் வர்புனா மீனிங்கை தர்ற வர்பு. இந்த ஹெல்பிங் வர்பு எதுனா இந்த மெயின் வர்புக்கு உதவி செய்யும், அதுக்கு பேர் ஆக்ஸிலரி வர்புன்னு பேர். புரியுதுங்களா? இப்போ நாம் மெயின் வர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான பார்ட்டே. ஓகே, இந்த மெயின் வர்பை பற்றி சொல்லணுச்சா? மெயின் வர்பு இந்த மெயின் வர்புன்னா மீனிங் தர்ற வர்பு. இதை ப்ரெசண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது பாஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இன்னொன்று ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்.
present participle form. Present form, past form, past participle form, present participle form. நிறைய மெத்த படித்தவர்களே present form, past form, future formனு சொல்லுவாங்க. தப்பு. ஃபியூச்சருக்குன்னு தனியாக வர்பே கிடையாது, நாம் தான் உருவாக்கணும். இந்த வர்பு ஃபார்மை நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன, அதை தான் நான் பாடம் நடத்த போகிறேன். ஒன்று, இப்போ ப்ளே அப்படின்னு ஒரு வர்பு, இட் இஸ் எ ப்ரெசன்ட் வர்பு. இந்த ப்ளே அடுத்தது பிளைட், ப்ளே பிளைட், அடுத்து இருக்குது பிளைட், அடுத்தது பிளே, பிளே. இந்த ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங்கில் இருக்கும். புரிஞ்சுக்க தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங்கில் இருக்கும், ஆனால் உச்சரிப்பு வேறு. இது பிளே, இது பிளைடு, அது பிளைட். எப்படி உச்சரிக்கணும்? பிளைட். இது பிளேடு, இது பிளைடுன்னு உச்சரிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பட்டுன்னு ஷார்ட்டாக உச்சரிக்கணும். எல்லா வர்புலையும் இது ரொம்ப ஷார்ட்டாக உச்சரிக்கப்படணும். அதுக்கப்புறம் பிளேயிங், இது லெங்க்தியாக இருக்கும். ஐஎன்ஜி போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் ப்ளே பிளேஸ், ரெண்டு ஃபார்மேஷன். ப்ளே பிளேஸ், வாக் வாக்ஸ், கேரி கேரிஸ் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு ப்ரெசன்ட் ஃபார்முக்கும் ரெண்டு ஃபார்மேஷன் நான் படிக்க தேவையில்லை, ஆனால் ரெண்டு ஃபார்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இப்போ கோ கோஸ், ப்ளே பிளேஸ், வாக் வாக்ஸ், ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ், ஸ்விம் ஸ்விம்ஸ், கிவ் அப்படின்னு ரெண்டு ப்ரெசன்ட் வரும். புரியுதா? அந்த எஸ் எதுக்காகனா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் எஸ் எது சவுண்டு சொல்லணும். சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் அந்த எஸ் சவுண்டு வரும் நாம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது பிளைடு பிளைட். இதை மாதிரி ஈடி சேர்ற ஃபார்முங்க இங்கிலீஷில் நிறைய இருக்கு. இதை எல்லாத்தையும் ஒரேடியாக மனப்பாடம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிங்க. இப்போ ஒரு லிஸ்ட்டில் இப்போ ப்ளே இருக்குது, கேரி இருக்குது, வாக் இருக்குது, இதெல்லாம் ஈடி ஃபார்மேஷன். அடுத்தது ரெண்டாவது ஃபார்ம் ஒன்று சொல்கிறேன். இதில் ஒரு ஏறக்குறைய ஒரு 50-55 இருக்கும். இது இர்ரெகுலர் ஃபார்மேஷன் பேர். அது என்னென்னா, இங்கே பாரு தம்பி, ரைட்டு ரைட்டுன்னா இன்னொன்று சொல்லுவாங்க. இங்கே ரைட்டு ப்ரெசண்ட்டில் 2% சொல்லு. ரைட்டு ரைட்ஸு. ஏன் மறந்துட்ட? ரைட்டு ரைட்ஸு 2%. ப்ளே பிளேஸு, வாக்கு வாக்ஸு. இதை எங்கே இருக்கிறீங்க? கவனமாக இருக்கணுமா இல்லையா? ப்ரெசண்ட்டில் 2 ஃபார்மேஷன் இருக்குது. ஈட்டு ஈட்ஸு, சும் இப்போ தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? கவனம் இருந்தால் மறக்க மாட்டோம். புரியுதா? ஓகே. இப்போ ரைட்டுன்ற வார்த்தை இங்கே போடும்போது ரைட்டுன்னு போடக்கூடாது. இது வேற ஃபார்மேஷன். ரைட்டு ரோட்டு. அடுத்தது இங்கே ரிட்டன் டபுள் டி. இங்கே ரைட்டிங் சிங்கிள் டி. ரைட்டிங் இதான் ஃபார்மேஷன். ரைட்ஸ் இருக்கு, ரோட்டு ரிட்டன் ரைட்டிங். புரியுதா இல்லையா? இது இர்ரெகுலர் ஃபார்மில் இதை மாதிரி ஃபார்மில் பாருங்க. சி சா சீன் சீயிங், கிவ் கேவ் கிவன் கிவிங்.
புரியுதா? இது மாதிரி ஃபார்மேஷன் நிறைய. டேக், டுக், டேக்கன், டேக்கிங். இதை மாதிரி ஒரு 50-55 படிச்சுட்டாலே போதும், அதிகமாக தேவையில்லை. அப்போ இந்த ஐடியாஸை நாம் புரிஞ்சுக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் இருக்கிற 12 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணும்போது ரைட்டு, ரோட்டு, ரிட்டன் படித்தா போதும். இந்த ரைட்டிங் நாமளே போட்டுக்கலாம், இல்லைன்னு கிடையாது. அதுக்கப்புறம் நாம் அதை போட்டுக்கலாம். அதேமாதிரி ரைட்ஸுன்னு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். ஆனால் படிக்கும்போது 3 மட்டும் படித்தா போதும். ஆனால் உண்மையிலே எத்தனைக்குது? 5 இருக்குது. இங்கே ரைட்டு, ரைட்ஸு 2, ரோட்டு பாஸ்ட்டு, ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? புரியுதா? ஓகே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை மாதிரி ஒரு 50 வர்பு இருக்குது. லுக் அண்ட் சேவ் புத்தகத்தில் நான் இதை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். நீ ஈடி வர்பை படிக்கவே வேணாம், அது போக போக தெரிஞ்சுக்கோ. ஆனால் இதை மாதிரி ஒரு 12 ஃபார்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த 12 ஃபார்மேஷனை விடாத. ஏன்னா இங்கிலீஷ் இருக்கிற பெரிய தொல்லை என்னென்னா, ஒவ்வொரு வர்பும் வெவ்வேறு ஸ்டைலில் இருக்கும். ஒரு மொழியில் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ விளையாடுகிறான், விளையாடினான், விளையாடுவான். ஓடுகிறான், ஓடினான், ஓடினான். தூங்குகிறான், தூங்கினான், தூங்குவான். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் மட்டும் அதுமாரி இருக்காது. அந்த வர்பு ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். கஷ்டப்பட்டுன்னா படிக்கும்போது இஷ்டப்படணும், அதுக்கப்புறம் கஷ்டப்படணும். ஓகேவா? செய்வீங்களா? தென் ரைட். அதுக்கு அடுத்தது 3வது மாடல் சொல்கிறேன். இப்போ பை இன்னொன்று இது சொல்ல முடியுமா? பைஸ். இப்போ தெரியுதா? இந்த விஷயத்தை நாங்கள் எழுதவே தேவையில்லை. 2 இருக்குது. பை இருக்குது, பைஸ் இருக்குது. ஐ பை, யூ பை, ஹீ பைஸ், ரவி பைஸ், சீதா பைஸ், தே பை. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் மட்டும் இங்கே எஸ் சேர்க்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது இந்த பைக்கு பாஸ்ட் வர்பு பாட். BOEGHT, பாட். அடுத்தது பாட்டு தான். பாட் ஷார்ட் ஆகும். அடுத்தது பை. ஸோ இந்த 2த்தையும் அடையாளம் வச்சுக்க. 2 மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 2 ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அது வேறு மாதிரி மாறும். இப்போ பை பாட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வாய்ப்பாடு உள்ள வர்புகள் டீச், டாட், பிரிங், பிராட். புரியுதா? கேட்ச், காட்டு, சீக்கு, சாட். ஒரு 7-8 இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுன்னா மீதி எல்லாத்தையும் ஈடி சேர்த்துக்கலாம். ஆகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. இதெல்லாம் இந்த வர்பிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயம். அப்போ பைன்னா வாங்கிறதுன்னு அர்த்தம். வாங்கிறதுக்காக பயன்படுத்துகிற வர்பு பை. பாட்டு, பிரிங், பிராட், டீச், டாட்டு, கேட்ச், காட்டு, சீக், சாட்டு. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. இது 3வது மாடல். அதுக்கு அடுத்தது 4வது மாடல் சொல்கிறேன். 4வது மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ட்ரிங்க்குன்னு சொல்கிறேன். ட்ரிங்க், DRINK, ட்ரிங்க். இந்த ட்ரிங்க்கு இன்னொரு என்ன இருக்குது சொல்லு போல? ட்ரிங்க்ஸு. அப்பா இப்போ தாண்டா ட்ரிங்க்ஸு. எதுக்காக ட்ரிங்க்குன்னு சொல்கிறோம்? ஐ ட்ரிங்க்கு, வி ட்ரிங்க்கு, யூ ட்ரிங்க்கு. ஆனால் ஹீ ட்ரிங்க்ஸு, ஷீ ட்ரிங்க்ஸு, ரவி ட்ரிங்க்ஸு, த டாக் ட்ரிங்க்ஸு, தே ட்ரிங்க் அப்படின்னு. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் மட்டும் எஸ் சேர்த்து வர்பு சொல்லணும். அது மட்டும் ஒரு வித்தியாசமான விஷயம் இங்கிலீஷில். அது நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். அடுத்தது இந்த ட்ரிங்க்குக்கு பாஸ்ட் டென்ஸு ட்ராங்க். ட்ரிங்க்கு, ட்ராங்க், ANK. அங்கே பார்த்தீங்கன்னா
DRUNK, ட்ரங்க். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங். ஓகேவா? இதை மாதிரி ஒரு 5-6 தான் இருக்கு. இதை பாருங்க, ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, ட்ரங்கு, பாடுறது, சிங் சாங் சங், பெல் அடிக்கிறது, ரிங் ரேங் ரங், முழுகிறது, சிங் சாங் சங். புரியுதா இல்லையா? அப்போ இதை மாதிரி ஒரு 4-5 தான் இருக்கு. 6 என்பது அவ்வளோதான். அதை மட்டும் படிச்சுக்கோ போதும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வேணாம். இதை போக போக தெரிஞ்சுக்கலாம். வர்பு ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான வர்புகள் இருக்கு. நாம் பயன்படுத்துறது எத்தனை வர்புனா ஒரு 300க்குள்ளே தான் இருக்கும். 300க்குள்ளே தான் பயன்படுத்தும். அந்த 300ல் இது ஒரு 75 இதாக இருக்கும். 75 படிச்சுன்னா மீதி எல்லாமே நான் பார்த்துட்டேன். அப்புறம் 75 வேர்டு மட்டும் இந்த ஃபார்மேஷனை நல்லா 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 புரிஞ்சுக்கும். இதில் சோம்பேறித்தனமே காட்டாத. இதில் தான் நம்ம வாழ்க்கை, இதில் தான் நம்முடைய வளர்ச்சி, இதில் தான் ஸ்போக்கன் பேச வேண்டிய திறமை எல்லாமே இதில் இருக்குது. புரியுதா ராஜா? செய்வீங்களா? வெரி குட். என் பசங்க எல்லாமே செய்வாங்க, திறமைசாலிங்க. நவ் அடுத்தது நம்பர் 5. இப்போ அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப இதே மாதிரி இப்போ மீட்டுனா சந்திக்கிறது. இந்த மீட்டு மெட்டுன்னு மீட்டு மெட்டு மெட்டு. அடுத்தது மீட்டிங். ஓகேவா? புரியுதா எப்படி பண்ணுறேன்னு? ப்ராப்ளம் இல்லையே? ஓகே. அப்போ மீட்டு மெட்டு மீட்டு மீட்டிங். இப்போ என்ன ஆச்சுன்னா டபுள் வவல் இருந்தது, அங்கே சிங்கிள் ஆகிடும். மீட்டு மெட்டு மெட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், ஃபீடு ஃபெட்டு ஃபெட்டு. அப்போ ஃபீடு ஃபெட்டு ஃபெட்டுன்றது அப்படியே ஷார்ட் ஆகுது. இதுமாரி ஒரு 2-3 தான், அதிகமாக கிடையாது. மீட்டு மெட்டு 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 மெட்டு. புரியுதா இல்லையா? அடுத்தது ஒரு 6வது மாடல் சொல்கிறேன்னே. 6வது மாடல் அப்படின்னு சொல்லும்போது லுக்கன் புக்கு. 6வது மாடல் நான் லுக்கன் புக்கு. 6வது மாடல் நான் பார்க்கும்போது இந்த பாருங்க, கம் கேம் கம் கம் கேம் கம். அடுத்தது விட்டுடு, தெரியல. கம்மிங் கம் கேம் கம்மிங் விட்டுடு. கம் கேம் கம் கம்மிங். கம் என்பது ப்ரெசன்ட், கேம் என்பது பாஸ்ட். இந்த கம் என்பது மறுபடியும் பாஸ்ட் பார்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு வித்தியாசமான விஷயம். கம் என்பது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பார்ட்ஸுக்குள்ளேயும் இந்த கம் வரும். இது மாதிரி வேறு இடத்துல அது மாதிரி வராது. அப்போ கம் கேம் கம். அப்போ ரன் 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 அப்படின்னு வந்துருக்கும். இங்கே எப்படி ஏது மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்தா, கம் படிக்கலாம், கேம் படிக்கலாம், மறுபடியும் அதே கேம் போட்டால் நீளும். இது எல்லாத்த விட ஷார்ட்டாக வச்சிருக்கணும். ஆகவே இந்த கம்ன்ற வார்த்தையை போட்டால் தான் ஷார்ட்டாக வச்சிருக்கணும். ரன் 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 ரன்னை தான் ஷார்ட்டாக வச்சிருக்கணும். இந்த சொற்களை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி, உடனே முடிக்கிற மாதிரி நாம் உச்சரிக்கணும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், முடிக்கிற மாதிரி. அப்போ அந்த டென்ஸ் அப்போ புரியும் உங்களுக்கு. அப்படி பண்ணணும். கம் கேம் கம்மி. அடுத்தது நம்பர் 7. நம்பர் 7 இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. கட்டு 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 கட்டு, புட்டு புட்டு புட்டு, ஷட்டு ஷட்டு ஷட்டு. மறுபடியும் மாறாது, எல்லாம் 3த்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். கட் 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 அப்படின்னு கட்டிங் கட்டிங்.
படிச்சிட்டீங்க. ஓகே, இதை மாதிரி நான் புக்கை பாருங்கள், 12 வகையான வர்பு லிஸ்ட்டுங்க இருக்குதுங்க. அதை தனித்தனியாக படிங்க. ஈடியை மட்டும் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டா போதும். ஆனால் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிடும். இந்த வர்பை நாம் இதை மாதிரி வர்புகள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதுக்கு ஒரு காரணம். உலகத்தில் ஆங்கிலம் என்பது மிக பொறுமையாக வாழ்ந்த மொழி. அந்த கிரேக்கர்கள் இன்னும் சில ஐரிஷ் நாட்டு மக்கள்கள்லாம் ஒரு பெரிய மத நம்பிக்கையில் இயங்கி கொண்டிருந்தார்கள். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இம்மாதிரியான அறிவாளிகள்லாம் நடுரோட்டிலே சாவடிச்சாங்க. அந்த கிரேக் நாட்டிலிருந்தும் ஏத்தன்ஸ் நாட்டிலிருந்தும் அறிவாளிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம கலீலியோ உலகம் உருண்டைன்னு அவர் தான் சொன்னார். உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது பூமி அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறதுன்னு சொன்னாங்க. கலீலியோ கிடையாது, சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னார். இந்த உண்மையை சொன்னதுக்காக கடவுளுக்கு எதிர்ப்பான கருத்தை இவர் வெளியிடுகிறார் அப்படின்ற சில கிறிஸ்துவ அமைப்புகள் என்ன செஞ்சு அவரை பிடிச்சி உள்ள வச்சுது அந்த கருத்தை. உடனே கலீலியோ நான் சொன்னதெல்லாம் தப்பு என்று மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர் வெளியிலே விடுதலை செய்தார்கள். ஆகவே அந்த அறிவாளிகளை ஒரு மத கூட்டங்கள் சிந்திக்க விடாமலே பண்ணி கொண்டிருந்தார்கள். சாக்ரட்டிஸை நடு ரோட்டிலே விஷக்கோப்பை கொடுத்து குடிக்க வைத்தார்கள். அவர்களெல்லாம் தப்பித்து பிரிட்டிஷில் அடைக்கலம் புகுந்தார்கள். பிரிட்டிஷ் என்ன செய்தது என்றால், அறிவாளிகள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தார்கள். வீடு, வாசல், குடும்பம், கல்யாணம் எல்லா வசதி செய்து கொடுத்து நீ வாழ்க்கையில் என்னென்ன கண்டுபிடிச்சியோ அத்தனையும் இங்கிலீஷை கற்றுக்கின்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க. அதை கற்றுக்கின்னு எழுதுங்கன்னானாங்க. அதை கற்றுக்கிட்டு எழுதுன பிறகு இங்கிலீஷ் நல்லா வளர்ந்து போச்சு. அதில் அவனுங்க சில வர்புகளை இந்த ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு பகுதியில் ரைட், ரோட், ரிட்டன், சீசா, சீன்னு ஒன்று இருந்தது. சில வார்த்தைகள் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம், மாற்றலை. நம்மளாக இருந்தால் சண்டை போட்டோம். அப்போ சில பேர் பாட்டுன்னு பைடுன்னு சொல்கிறத விட பாட்டு அழகாக இருக்குது. அப்போ அதையே யூஸ் பண்ணிட்டான். அப்போ ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்த வர்புகளை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். யார்? பிரிட்டிஷ்காரன், ஆங்கிலேயன் ஏற்றுக்கொண்டான். அதை ஏன்னா அவனுக்கு அதில் அறிவுகள் தேவை, அதை கொஞ்சம் நேரம் படிச்சிங்க அப்படின்றத பண்ணான். ஆகவே தான் இந்த வர்புகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு இருக்கிறது. இது ஆங்கிலத்திலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த வர்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துறது, அன்றாடம் பயன்படுத்துறது ஒரு 50க்கு மேலே நாம் பயன்படுத்த மாட்டோம். மொத்தத்தில் ஒரு 300 வர்பை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் ஏறக்குறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பேச முடியும். நானே லுக் அண்ட் சேவில் 280 வர்புகள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற வர்புகளை நான் கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் படித்தாலே போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். சரியா? இப்போ மெயின் வர்பை பற்றி நாம் சொன்னோம். மெயின் வர்பு என்றால் மீனிங் தருகின்ற வர்பு. புரியுதா? இது மீனிங்கை பற்றி, வர்பிலே மீனிங்கை பற்றி சொல்கிற வர்பை பார்த்தா அடுத்த வகுப்பிலே ஆக்சலரி என்ற வர்பு நான் நடத்த இருக்கிறேன். ஓகேவா? வெல்கம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.